அவதானே எல்லா வேலையும் பார்க்க போறான்னு வீட்டுல உள்ள எல்லா மிஷினும் நான் தாக்கா ரிப்பேர் பண்ணேன். அது எனக்கே ஆப் ஆயிடுச்சு. அடி பாவி, நீ பண்ண வேலை தானா இது? எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. உன்னால நான் மாங்குன்னு துணி எல்லாம் துவைச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, மரியாதையா சட்னி அரைச்சிட்டு வந்து இந்த துணி எல்லாத்தையும் துவைச்சு போடுறேன், புரியுதா? என்ன விளையாடுறியா? வேலை பார்த்து சாப்பிடுற உருவமா இது? ஏற்கனவே சட்னி அரைச்சதுக்கு அப்புறம் ராமு என்ன வேலை வச்சிருப்பானு தெரியல. இதுக்கு மேல மாடியில மாப் போடுற வேலை பாதியிலே நிக்குது. இவளுக்கு இங்க வந்து துணி துவைக்கணுமா? துணி வேலைய பாரு. ஐயோ அத்தை, இடுப்பு தோள் பட்டையில ரொம்ப வலிக்குது. 2 துணி தானே துவைச்ச, அதுக்குள்ள அழுதுகிட்டா எப்படி? அப்படியா? வாங்க வாங்கத்த, வந்து 2 துணியை துவைச்சு பாருங்க, தெரியும். என்ன அந்த வேலையை என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? அக்கா, நீங்க உங்க புள்ள கண்ணுல படாம நேரா உங்க ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்துற போறான். பொலம்பாதடி, சீக்கிரமா சட்னி அரைச்சி போய் அவனுக்கு டிஃபனை கொடு. ஆமா, ரொம்ப முக்கியம். சாப்பிட்டுட்டு அவன் வேலைக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் கோகிலா தனியா தானே இருப்பா. அப்ப உங்க கணக்கெல்லாம் தீர்த்துக்கலாம். அம்மா, அம்மா, இங்கதான் பாருக்கேன். வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். நீ இங்க இருக்கியாம்மா? எங்கப்பா புருஷனும் பொண்டாட்டியும் கிளம்பிட்டீங்க? அது கை ஃபுல்லா புண்ணா இருக்கு, அதான் டாக்டர் பார்த்துட்டு வரலான்னு. ஏன்பா, கையில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டா சரியாயிட போகுது. இதுக்கு எதுக்குப்பா டாக்டர்? நானும் அதான் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாரு. சும்மா இருக்கியா? வேலை எதுவும் செய்யாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்ல, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. இப்ப பாருங்க, குச்சி தூக்கிட்டு ஒற்றை அடிக்கிறேன்னு போறேன். இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடுச்சுன்னா அதனாலதான் டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். திலோத்தமா, உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஒற்றையை நீயே கொஞ்சம் அடிச்சிட்டேன். சரிங்க மாமா. டேய், அவ என்ன வேலைக்காரியா? ஓ சாரிம்மா. வரணும், அந்த ஒற்றை அடிக்கிற வேலையை நீயே செஞ்சிரு. அதெல்லாம் எனக்கு எட்டாது. என்ன? அடிச்சிடுறேன் தம்பி, அடிச்சிடுறேன். அது நல்லா நீட்டா இருக்கட்டும். அம்மா, நாங்க போயிட்டுறோம். ராம், உன் பொண்டாட்டியை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். நீ ஆபீஸ்க்கு கிளம்புப்பா. அது வந்து நான் இன்னைக்கு ஆபீஸ் போலமா. கோகிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அப்படியே நாங்க